Hello students, welcome to Kalvi Code. In the video, 10th standard maths, chapter 3 algebra exercise 3.16 la irukra fifth sum solve pannalam. Draw the graph of y equal to x square plus 3x minus 4 and hence use it to solve x square plus 3x minus 4 equal to 0. முதல்ல கொடுத்திருக்கிற இந்த quadratic equation க்கு நம்ம graph draw பண்ணனும். ஓகே, அடுத்தது ரெண்டாவதா கொடுத்திருக்காங்கல்ல, இத சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாராபோலா டிரா பண்ணிடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதி மைனஸ் பண்ணி நியூவா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குமா? சோ அந்த ஈக்குவேஷனை நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் என்ன பண்ணுவோம்? கிராஃப்ல டிரா பண்ணுவோம். சரிங்களா? அப்படி டிரா பண்ணும்பொழுது பாராபோலாவும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனும் எந்த பாயிண்ட்ல, அதுவும் எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் ஆயிருக்கும். அப்ப அதுதான் என்னது? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அதை வச்சுதான் என்ன எழுதுவோம்? நம்ம சொல்யூஷன் செட் எழுதுவோம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர் 3x 3x -4 சோ நம்ம மைனஸ் பண்ணும்பொழுது ரெண்டு ஈக்குவேஷனையும் நமக்கு ஆக்சுவலி y ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகேவா? சோ அதை நான் சம் போடும் போது சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு பாராபோலா டிரா பண்ணோம் இல்லையா? அதுக்கு எனக்கு பாயிண்ட்ஸ் வேணும் இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வேணும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்? எக்ஸ் வந்து -4ல இருந்து +4 வரைக்கும் எழுதிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற டேர்ம் இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர்ன்ற டேர்ம் இருக்கு. சோ எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டேன். அடுத்தது +3x இருக்கா? +3x -4 இருக்கிறதுனால நான் அப்படியே -4ன்னு எழுதிடுறேன். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் -4 ஸ்கொயர் பண்ணா 16 -3 ஸ்கொயர் பண்ணா 9 -2 ஸ்கொயர் பண்ணா 4 -1 ஸ்கொயர் பண்ணா 1 0 ஸ்கொயர் பண்ணா 0 1 ஸ்கொயர் பண்ணா 1 2 ஸ்கொயர் பண்ணா 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16. அடுத்தது 3x என்ன செய்யணும்? 3ஐயும் xஐயும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 3 into -4 -12 3 into -3 -9 3 into -2 -6 3 into -1 -3 3 into 0 0 3 into 1 3 3 into 2 6 3 into 3 9 3 into 4 12. அடுத்து -4 என்ன பண்ணிடலாம்? அப்படியே எழுதிடலாமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது மூணையுமே என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஏன்னா ஒய்யோட வேல்யூ என்னது? எக்ஸ் ஸ்கொயரு +3x -4. இங்க வந்து -4 இருக்கிறதுனால நான் அதை என்ன பண்ணிட்டேன்? -4ஆவே போட்டேன். சரிங்களா? சப்போஸ் நம்ம இங்க +4 போட்டிருந்தோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன பண்ணிருக்கணும்? 4ஆல மைனஸ் பண்ணிருக்கணும். நான் இங்க டைரக்டா -4 போட்டுட்டதுனால என்ன பண்ணிக்கலாம்? இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இப்போ yல எழுதுறோம். -12 -4 -16 -16 + 16 என்னாகும்? 0 ஆயிடுமா? +9 -9 கேன்சல் ஆயிடுச்சுன்னா -4 மட்டும் இருக்குமா? அடுத்தது -4 + 4 கேன்சல் ஆயிடும். -6 மட்டும் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா -4 -3 -7 -7ல +1 போயிடுச்சுன்னா -6. அடுத்தது இங்க -4 3 + 1 +4 +4 -4 0. அடுத்து +4 -4 என்னடும்? கேன்சல் ஆயிட்டு 6 மட்டும் இருக்குமா? அடுத்தது 9 2s are 18 9 + 9 என்னது? 18 18ல 4 போயிடுச்சுன்னா 14. நெக்ஸ்ட் இங்க 16 இருக்கு 12 இருக்கு. 16 + 12 28 28ல 4 போயிடுச்சுன்னா
24. So இப்போ இந்த பாயிண்ட்ஸ்ல என்ன பண்ணலாம் எழுதிடலாமா? -4, sorry, -4, -0, -3, -4, xy அப்படி எழுதணும். சரியா? அடுத்து -2, -6, -1, -6, 0, -4, 1, 0, 2, 6, 3, 14 and 4, 24. So இப்போ இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? பாராபோலா டிரா பண்ணலாம் இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கு? ஒரு யூனிட்டா இருக்கு. சரிங்களா? ஒய் ஆக்சிஸ் பாருங்க. ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 24. ஸோ நம்மளால கிராஃப் ஷீட்ல ஒய் ஆக்சிஸ் வந்து ஒரு யூனிட்டா எடுத்தா 24 ரீச் பண்ண முடியாது. ஸோ ஒய் ஆக்சிஸ் என்ன பண்ணலாம்? 2 யூனிட்ஸா எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் 1 யூனிட்டா எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கிராஃப்ல நான் ஸ்கேல் எழுதிட்டேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 2 யூனிட்ஸ் எடுத்திருக்கேன். சரியா? ஸோ அப்படின்னா என்ன மீனிங்? எக்ஸ் பாத்தீங்கன்னா பிளஸ்லயும் சரி மைனஸ்லயும் சரி 1, 2, 3, 4, 5 1 எழுதிருக்கேன். -1, -2, -3 அப்படி எழுதிருக்கேன்னா அடுத்தது ஒய் பாத்தீங்கன்னா இது பாசிட்டிவா, சாரி இது நெகட்டிவா, 2, 2 எழுதிருக்கேன் பாருங்க. -2, -4, -6, -8. இது பாத்தீங்கன்னா 2, 4, 6, 8 அந்த மாதிரி எழுதிருக்கேன்னா அதான். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? -4, 0. ஸோ இது எக்ஸ், இது ஒய்யா? ஒய் கோஆர்டினேட் 0ன்றதுனால அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு எக்ஸ்ல -4 எங்க இருக்கோ அங்க என்ன பண்ணணும்? பாயிண்ட் வைக்கணும் இல்லையா? எக்ஸ்ல -4 எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஸோ இங்க பாயிண்ட் வச்சுட்டு என்ன பாயிண்ட்? -4, 0. அடுத்து -3, -4. எக்ஸ்ல -3, ஒய்ல -4. நெக்ஸ்ட் எக்ஸ்ல -2, ஒய்ல -6. எக்ஸ்ல -2, ஒய்ல -6. எக்ஸ்ல -1, ஒய்ல -6. அடுத்தது 0, -4. இது எக்ஸ், இது ஒய். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் 0ன்றதுனால எக்ஸை விட்டுட்டு ஒய்ல -4 எங்க இருக்கோ அங்க கொண்டு போயிட்டு டாட் வச்சிடணும். ஒய்ல -4 எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஸோ இங்க டாட் வச்சுட்டு அந்த பாயிண்ட் எழுதிடலாமா? 0, -4. நெக்ஸ்ட் 1, 0. இது எக்ஸ், இது ஒய்யா? ஸோ எக்ஸ்ல 1, ஒய்ல 0. ஸோ ஒய் கோஆர்டினேட் என்ன பண்ணிடணும்? அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு எக்ஸ்ல +1 எங்க இருக்கோ அங்க டாட் வைக்கணும். எக்ஸ்ல +1 இங்க இருக்கா? ஸோ அப்ப என்ன பண்ணணும்? டாட் இங்க வச்சுட்டு 1, 0. நெக்ஸ்ட் பாயிண்ட் 2, 6. எக்ஸ்ல 2, ஒய்ல 6. 2, 6. எக்ஸ்ல 3, ஒய்ல 14. எக்ஸ்ல 4, ஒய்ல 24. எக்ஸ்ல 4, ஒய்ல 24. ஸோ இப்போ இந்த எல்லா டாட்ஸும் என்ன பண்ணிடலாம்? ஜாயின் பண்ணிடலாமா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணும்போது பொறுமையா ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு என்ன வராது? பாராபோலா ஷேப் கிடைக்காது. ஸோ பாராபோலா ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணுமா?
y equal to x square plus 3x minus 4 என்றது இந்த equation. அடுத்தது செகண்டா கொடுத்திருக்கிறது x square plus 3x minus 4 equal to 0. So equal can say constant இருக்கா, அதை first இங்க எழுதிடலாம். 0 constant equal to x square plus 3x minus 4 இருக்கா, x square plus 3x minus 4 அதை எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டு நம்ம என்ன பண்ணணும், சால்வ்னால என்ன பண்ணுவோம், நம்ம ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னாலே மைனஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடும், மைனஸ் எல்லாம் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா அதுவும் செகண்ட் ரெண்டாவதா இருக்கா, அந்த ஈக்குவேஷனுக்கு தான் என்ன பண்ணணும், மைனஸ் போடணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ண போறோம். அப்போ சேஞ்ச் எங்க நடக்குது, இங்க செகண்ட் ஈக்குவேஷன்ல நடக்குது. ஓகேவா. ஸோ y மைனஸ் 0 என்ன ஆகும், y ஈக்குவல் டு பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், பிளஸ் 3x மைனஸ் 3x கேன்சல் ஆயிடும், மைனஸ் 4 பிளஸ் 4 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும், ஈக்குவல் டு அப்ப நமக்கு RHSல மொத்தமாவே என்ன கிடைச்சிருச்சு, 0. So y equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, is the equation of x-axis. நார்மலா நம்ம கிராஃப் டிரா பண்ணும் பொழுது y equal to 0 அப்படின்னு வந்தாலே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா x-axis ஓட ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. சோ நம்ம என்ன பண்ண வேண்டாம், இதுக்கு நம்மளால XY கோஆர்டினேட்ஸ் எடுத்து போட்டு கிராஃப் டிரா பண்ண முடியாது. ஏன்னா y எல்லாமே என்னதான் வந்திருக்கு, 0 தான் வந்திருக்கு. சோ y equal to 0னா ஈக்குவேஷன் ஆஃப் x axis ன்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, x axisனா இதுதானே, x axisனா இதுதானே. சோ ஏற்கனவே x axis இருக்கு இல்லையா, நம்ம திரும்ப என்ன பண்ண வேணாம், டிரா பண்ண வேண்டாம். இப்போ நம்ம இதுக்கு எப்படி சொல்யூஷன் செட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா, பாராபோலா டிரா பண்ணிருக்கோமா, இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸா, இப்போ அந்த பாராபோலா எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த பாயிண்ட்ல டச் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இந்த பாயிண்ட்லயும் இந்த பாயிண்ட்ல என்ன ஆயிருக்கு, டச் ஆயிருக்கு. சரிங்களா. y equal to 0ன்னு வந்ததுனால நம்ம அதுக்கு தனியா என்ன பண்ணல, ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணல. சோ எக்ஸ் ஆக்சிஸே எடுத்துக்கிட்டோம் நம்ம, ஏன்னா அது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். y ஆக்சிஸ்ன்றது என்னது, y equal to 0ன்றது என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸா. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ் மேல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கதா இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டும் தானடா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இந்த பாராபோலா பாத்தீங்கன்னா கரெக்டா எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த இடத்துல டச் ஆயிருக்கு, -4,0ல அண்ட் 1,0ல. ஓகேவா. சோ இப்போ இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சோ எப்படி எழுதலாம், the points of intersection, ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா, of the parabola with the x-axis. x-axisல தானே டச் ஆயிருக்கணும். or the என்னென்ன பாயிண்ட்ஸ், -4,0 and 1,0. இதுதான் பாயிண்ட்ஸ் இல்லையா. சோ இது x, இது y. அப்போ சொல்யூஷன் செட் என்ன, the solution set is இது x, இது y. சோ என்ன எக்ஸோ அதை மட்டும் தான் நம்ம என்ன எழுதுவோமா சொல்யூஷன் செட்ல, எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் தான் எழுதுவோம். ஏன்னா ஈக்குவேஷன் எதுல இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கொடுத்திருக்கிற சால்வ் பண்ண சொல்லி கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, x² + 3x - 4. சோ இதுல எல்லாமே எக்ஸ்ன்னு இருக்கு வேரியபிள். அதனால நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் எழுதணும், y எழுதக்கூடாது சொல்யூஷன் செட்ல. இன்னொன்னு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ நம்மளுக்கு அந்த பாராபோலா டச் ஆகுது இல்லையா, பாராபோலாவும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனும் டச் ஆகுது இல்லையா, அது நம்ம எதை பேஸ் பண்றோம், எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க டச் ஆயிருக்கோ அதுதானே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனா எடுக்கிறோம். சோ அதனால என்ன பண்ணலாம், எக்ஸ் ஆக்சிஸை மட்டும் சொல்யூஷன் செட் எழுதலாம். சரிங்களா. ஸோ -4,1.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், செக் பண்ணிடலாமா? சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்கல்ல, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட வெரிஃபிகேஷனுக்காக தான். நீங்க ரஃபா என்ன பண்ணலாம், போட்டு பார்க்கலாம். சரிங்களா? ரஃப் ஷீட்ல போட்டு பாருங்க, எக்ஸாம்ல கிராஃப் ஷீட்ல இதை போடாதீங்க. இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தான். ஸோ மல்டிப்ளை பண்ணா -4 கிடைக்கணும். சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்றது பிளஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு -4 வரணும். அதெல்லாம் எழுதலாமா? 2 into 2 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். அடுத்தது 4 into 1 பண்ணா என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது வேற எதுவுமே பண்ணா நமக்கு 4 கிடைக்காது. ஸோ ஓகேவா, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இங்க 2 into 2 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மல்டிப்ளை பண்ணா 4 கிடைக்கும். ஆனா 2வையும் ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் எனக்கு என்ன வராது, 3 வராது. ஸோ அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட் 4 into 1 இருக்கா, 4 into 1 நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க, 4 into 1 4, இங்க -4 வருது. ஸோ இது ரெண்டுத்துல நான் என்ன பண்ணணும், ஏதாவது ஒண்ணுக்கு நான் மைனஸ் போட்டாகணும். அப்படி நான் மைனஸ் போட்டாதான் 4ல 1 போயிடுச்சுன்னா 3 கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது -4 கிடைக்கும். சரிங்களா? இப்ப இங்க +3 தானே இருக்கு. ஸோ பெரிய நம்பருக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, மைனஸ் போட முடியாது. இதுக்கு போடலாமா, சின்ன நம்பருக்கு மைனஸ் போடலாம். அப்போ 4 into -1 என்ன ஆகும், -4. 4ல -1 போயிடுச்சுன்னா +3 தான் கிடைக்கும். ஸோ ரூட்ஸ் என்ன, x plus 4 into x minus 1 equal to 0. ஸோ இப்போ தனித்தனியா என்ன பண்ணுவோம், 0 ஈக்குவேட் பண்ணுவோமா, x plus 4 equal to 0, x minus 1 equal to 0. x is equal to +4 இந்த சைடு வந்தா என்ன ஆகும், -4. x is equal to -1 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தா +1 ஆகும். அப்ப xக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, -4 1. ஸோ நமக்கு கிடைச்ச சொல்யூஷன் செட் கரெக்ட் இல்லையா?